ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நீங்க எதுலேருந்து நீங்க உங்களுடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் நீங்க பார்த்துட்டு ஒவ்வொரு வரியையும் ஒரு வரி விடாம செலக்டிவ் கொட்டேஷன் பஜனை எல்லாம் நடக்காது. தமிழ் கடவுளான முருகனை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றோம். அந்த தமிழ் கடவுள்ங்கிற பதத்துல இருந்தே தான் நாங்க ஆரம்பிக்கிறோம். பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். நீ யாரையா சொல்றது தமிழ் கடவுள்? இன்னைக்கு வெற்றிமாறன் தனுஷ் பட போஸ்டர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இங்கேருந்து எடுத்துட்டது. ஆனா நாங்க முண்டாசை கட்டி அவரை மூத்தவனாக்கி முன்னோராக்கி மத்தவன்கள்லாம் வந்து கதையை விட்டானுங்க. வட மாநிலத்துக்காரன் கதை எழுதினா, இவன் எழுதினா, இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்டா சொல்றோம். இந்த லிஸ்ட், அந்த லிஸ்ட் போட்டு கொடுங்க. ஆனா ஒடிசா போங்க, 6-7ஆம் நூற்றாண்டில் இருந்து அவர்களுடைய முருகன் கையில் சேவல், மயில், வேல் வைத்திருப்பார். இங்க வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பின்னாடி வரும். தமிழர்களை பிற இந்தியர்களிடம் ஒரு ஒட்டுமொத்தமா பிரிக்கும். நான் வேற, நீ வேற, என் கடவுள் வேற, உன் கடவுள் வேற, என்னுடைய மெய்யியல் வேற, உன்னுடைய மெய்யியல், என்னுடைய பிலாசபி வேற, என்னுடைய தரிசனம், என்னுடைய எல்லாமே வேற. என் மொழி வந்து சமஸ்கிருதத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தனியாக தோன்றும். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யுவர் கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. தமிழர்னு சொன்னதுனால இன்னொரு சர்ச்சையான கருத்து, ரீசெண்டா பார்ன் இன் த நார்த் வர்ஷிப்ட் இன் த சவுத் என்று முருகனை வந்து வடக்குல பிறந்துட்டார் என்று சொன்னதுதான் பெரிய சர்ச்சையாகி இருக்கு. அது எப்படி சர்ச்சை? புராணங்கள், தமிழ் இலக்கியங்களும் வடமொழி இலக்கியங்களும் அதுதானே சொல்லுது. 2 இலக்கியமே அதுதானே சொல்லுது. இந்த தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்தை அப்படி நான் முன்னாடி வைக்கிறேன். அவர் கடவுள் இல்ல, அவர் வந்து எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய மூதாதையர். இதுதான் அவங்களுடைய வாதம். சரி, வச்சுக்கோ. இப்ப நான் என்ன, என்னுடைய பார்வை என்னன்னா, நீ உன் வீட்டில் வந்து உன் மூதாதையர் அப்படின்னு வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லும்போது தானே பிரச்சனையாகுது. இல்ல, எங்களுடைய மூதாதையர் முப்பாட்டன் தான் நீங்க கடவுள்னு சொல்றீங்க. நீங்க வந்து அவருக்கு வேற ஒரு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? நீ என்ன ப்ரூஃப்? அவங்க திரும்ப திரும்ப திருமுருக ஆற்றுப்படையில இருந்து ஒரு சில திருமுருக ஆற்றுப்படையில இருந்து ஒரு சில வரிகளை தான் எடுக்கிறாங்க. மீதி வரி என்ன? திருமுருக ஆற்றுப்படையிலையும் பரிபாடல்லையும் என்ன கொடுத்துருக்கு? நீங்க எதுலேருந்து நீங்க உங்களுடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் நீங்க பார்த்துட்டு ஒவ்வொரு வரியையும் ஒரு வரி விடாம செலக்டிவ் கொட்டேஷன் பஜனை எல்லாம் நடக்காதீங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியையும் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு இவங்க 20ஆம் நூற்றாண்டு திரிபு வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை எழுதிய அனைத்து உண்மையான முன்னோர்களும், நம்முடைய முன்னோர்கள் அருணகிரிநாதர் வரை என்ன எழுதியிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார், அருணகிரிநாதர், அனைத்து நாயன்மார்கள், முருகனை பற்றி பேசிய தேவார மூவர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டுமொத்தமாக சைவ சித்தாந்த கருத்துக்களை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆச்சாரியர்களும் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க என்னத்தை புதுசா நீங்க வந்து ஒரு கதையை வந்து 20ஆம் நூற்றாண்டுல உருவாக்கிட்டு 21ஆம் நூற்றாண்டுல கிராபிக்ஸ் வேலை ஏஐ வச்சுக்கிட்டு பண்ணிட்டு நீங்க சொல்றத வந்து நாங்க ஏத்துக்கணும், அடுத்த மாநிலத்துக்காரனும் ஏத்துக்கணும், வட மாநிலத்துக்காரன் ஏத்துக்கணும், ஊரா எல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரு கிறுக்கன், யாரு பைத்தியக்காரன் அப்படின்னு பொது அறிவு உடையவர்கள் சொல்வார். தமிழ் கடவுளான முருகனை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றோம். அந்த தமிழ் கடவுள்ங்கிற பதத்துல இருந்தே தான் நாங்க ஆரம்பிக்கிறோம். பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. நீ யாரையா சொல்றது தமிழ் கடவுள்னு? ஒரு இடத்துல தமிழால வாழ்த்துறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து தமிழில் இயற்றினேன், பாமாலை, பூமாலை அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு. அப்ப அவர் வந்து தமிழ் செய்யுமாறேன்னு தான் இறைவன் படைச்சிட்டான், அப்ப மற்ற மாநிலத்தில் இருக்கிறவன்லாம் கிறுக்கு பயல்க அப்படின்னு சொல்லலாமா? உனக்கு தமிழ் தெரிஞ்ச மகான் தமிழ் அப்படி சொல்றாரு. அந்தந்த ஊர்ல இருக்கிறவனும் என்னை இந்த மொழியில் எழுதுவதற்கு இறைவன் பணித்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
இல்ல அவர் எங்க கடவுள்? நீங்க இத்தனை நாள், அதாவது 2000 வருடமாக நமக்கு தமிழ்நாட்டுல முதலாக ஒரு படிமவியல் ஐக்கனோகிராஃபியில முருகன் கிடைப்பது பாண்டியர்கள், பல்லவர்கள் 2 பேரும். பல்லவர்கள்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. வித்தின் ஃபியூ இயர்ஸ்க்குள்ள பாண்டியர்கள், பல்லவர்கள் கிட்டத்தட்ட சமகாலம். அதுதான் இன்னைக்கு எஞ்சி நிக்குது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து. பல்லவர்கள்ல முதலாக அது கிடைப்பதே ஃபேமிலி போர்ட்ரேட்டா தான். மகாபலிபுரம் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, போங்க. எல்லா இடத்திலும் சோமாஸ்கந்தராக ஸ்கந்தராக ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட்டா தான் இருக்காங்க அவங்க. முருகன் தனியாகவும் அங்க இருக்காரு. ஒரு 2 இடத்துல இதே மகாபலிபுரத்துல தனியாக மும்மூர்த்திகளோடு சேர்த்து. மும்மூர்த்திகள்ல பிரம்மாவுக்கு பதிலாக பிரம்ம சாஸ்தாவாக ஒரு குகை கோவில்ல இருக்காரு. இன்னொரு இடத்துல ஒரு அர்ஜுன், அந்த 5 ரதங்கள்ல அர்ஜுன ரதத்துல யானை மீது உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு வெற்றிமாறன் தனுஷ் பட போஸ்டர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டது. ஆனா நாங்க முண்டாசை கட்டி அவரை மூத்தவனாக்கி முன்னோராக்கி மற்றவன்கள்லாம் வந்து கதையை விட்டானுங்க. வட மாநிலத்துக்காரன் கதை எழுதினான், இவன் எழுதினான். 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை நீங்க வந்து மாத்திட்டு, அதுவும் எப்ப 20ஆம் நூற்றாண்டில் மாற்றிவிட்டு 21ஆம் நூற்றாண்டில் அதை பரப்பி கொண்டு எல்லாரும் மாத்திரான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அபத்தம். அப்ப அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொன்னு வருது. எங்க முருகன் வேற, சுப்பிரமணியம் உங்க எல்லாமே கார்த்திகேயன், சுப்பிரமணியம், சண்முகம் எல்லாமே வேற. அதனால நீ வந்து முருகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாங்க வந்து காப்பிரைட் வாங்கிட்டோம். வேலன், முருகன் அப்படின்னு தமிழ்நாட்டில் சேயோன் இதெல்லாம் வந்து நாங்க. அவன் ஆந்திரால படம் எடுக்கிறவன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே போறது. அவன் என்ன வேலன் அப்படின்னு சொல்ல போறாங்க? பயன்படுத்த போறது இல்லை. அவன் வந்து சுப்பிரமணியா அப்படின்னு தான் அவன் பயன்படுத்த போறான். சரி, விட்டுட்டு போ, எனக்கு அது உங்க கடவுள், எங்க கடவுள் இது அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கோ. தமிழ் முருகன் அதான் ஆரம்பிச்சிட்டீங்க. உடனே ப்ராஜெக்ட் அவன் போட்டானடா, டே நம்ம வேகமா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குவிக்கா ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று போட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அது அடுத்தவர்களை அவமதிப்பதாகும். நம்ம ஏகப்பட்ட எவிடன்ஸ் தரோம். இல்ல நீ தான் திருடிங்க, எங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்க, உங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறத நீ படிச்சுட்டு போயா? ஏன் இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறத நான் படிக்க கூட விட மாட்டேங்கிறியே. ஏ இலக்கியம் ஓ இலக்கியம்னா என்ன வேறுபாடு? மொழிதான். இவங்க யாரும் சமஸ்கிருதம் படிக்க போறதில்ல. இந்திய நிலப்பரப்பு முழுமையிலையும் சமஸ்கிருதம் தான் புழங்கி வந்திருக்கு. கந்தபுராணத்தை தமிழில் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியாரும் சமஸ்கிருதத்திலிருந்து நான் அதை தமிழாக்குகிறேன்னு தான் எழுதுறாரு. கம்பராமாயணம் எப்படி வந்து அவர் சொல்றாரோ, நான் வந்து வால்மீகியை தமிழில் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் கந்தபுராணமும் அப்படியே தான் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். எல்லாம் வெளிப்படையாக இருக்கு. நம்மளா, அதாவது த பாடி ஆஃப் ஒர்க் அவ்வளவு இருக்கு. இவங்க தான் ஒண்ணுமே இல்லாம வந்து கடல் கொண்ட குமரி நிலத்திலிருந்து ஆட்கள் நடந்து வர கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு நூல்ல இருக்கு. மிக பிற்கால சேர்க்கை என்று எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய இறையனார் அகப்பொருள் உரையில மட்டும்தான் இருக்கு. வேற எந்த இடத்துலயும் அந்த 3 சங்கங்கள் பத்தி எல்லாமே வர்றதில்லை. அதுக்கப்புறமா அதை கோட் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கு. இத வந்து சங்க இலக்கியத்துக்குள்ள அகச்சான்றே கிடையாது. 3 சங்கங்கள் வச்சது, கபாடபுரம் அழிஞ்சு போனது, இந்த கதைகள் எதுவுமே அங்க கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருந்தா காமிக்க சொல்லுங்க. அப்படி அவன் மெமரி, அதாவது அங்கேருந்து வந்தாங்களாம், அந்த மெமரி அழிச்சிட்டாங்களாம். இப்போ இந்தியா முழுமைக்கும் முருகர் வழிபடப்பட்டால் தமிழ்நாட்டுல பர் கேபிட்டா முருகன் கோவில பாருங்க, வடக்குல வந்து பர் கேபிட்டா சுப்பிரமணியன் கோவில பாருங்க, எவ்வளவு அதிகமா இங்க இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. இல்ல அது எப்படி பாயிண்ட் ஆகும்? இருந்துட்டு அப்படின்னு நான் சொல்றேன். பெர் கேபிட்டா தமிழ்நாட்டு கோவில்களே முதல்ல எடுத்துங்க. அதிகம், ரொம்ப அதிகம். நம்ம ஹையஸ்ட். எல்லா கோவில்களுமே டென்சிட்டி இங்க ஜாஸ்தி. அதனால உங்களுக்கு எல்லாம் வந்து இந்து மதத்துக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு போய் சொல்லுவீங்களா? எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் கோவில்களோட எண்ணிக்கைக்கு. நீங்க வந்து அங்க கோயில்களை பாருங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு இடம் சொல்றேன். மத்திய பிரதேஷ்ல பட்டேசர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு கோவில் இல்ல, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 100க்கு மேல கிட்டத்தட்ட 200 கிட்ட நெருங்கக்கூடிய அளவுக்கு குட்டி 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 குட்டியாக பல கோயில்கள். ஏன்டா ஒரு இடத்துல இவ்வளவு கோயில் நீங்க கட்டினீங்க அப்படின்னே நமக்கு தெரியாது.
மேபி ஆக்கிரமிப்பாளர்கள் இல்ல 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 இது ஒரு ஒரு சம்பல் வேலி. இந்த சம்பல் கொள்ளைக்காரர்கள்லாம் பேசியிருப்போம் இல்லையா? ஃபூலான் தேவி பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த இடம். அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. நீங்க நின்னீங்கன்னா இவ்வளவு ஹைட்ல இருக்கும் ஒரு கோயில். அத்தனை கோயில்களிலும் அது எந்த கடவுளுக்கான கோயிலாக இருந்தாலும் 3 கோஷ்டம் இருக்கும். 3 பக்கமும் சுவர்ல. அதில் ஒன்றில் முருகன், சுப்பிரமணிய, கார்த்திகேயர் இருக்கிறார். ஒரு இடத்துல நீ அந்த டென்சிட்டி நீ காமிச்சிடுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க தமிழ்நாட்டுல நான் ஒரு சர்க்கிள் போட்டு கொடுக்குறேன். ரேண்டமா நீ ஒரு 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 200 மீட்டர் சர்க்கிள் ஒன்று கொடுக்குறேன். அந்த 200 மீட்டர் சர்க்கிள்ல நீ 100 முருகன் காமி எனக்கு. நான் 100 முருகன் நான் மத்திய பிரதேசத்துல காமிக்கிறேன். நான் ஒரே ஒரு இடத்துல ஆளே போகாத இடத்துல அவர்கள் யாருக்காக அந்த முருகனை கட்டினார்கள், அந்த குமரனை கட்டினார்கள், அதை எழுப்பினார்கள். சேவல், மயில், வேலுடன். இன்னும் ஒரு ஓப்பனான குற்றச்சாட்டு சார். பிராமணர்கள் மட்டும்தான் முருகனை வந்து சுப்பிரமணியனோட சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க. மத்த யாருக்குமே வந்து அது உடன்பாடே கிடையாதுங்கிற வாதம் தான். வேற யாருக்குமேங்கிறது யாரு? பிராமணர் தவிர மத்த யாருக்குமே. எந்த இடத்துல? நீங்க இந்தியா முழுக்க எடுத்துட்டீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்கள்ல பிராமணர்களுடைய பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா. பெரும்பாலான பிராமணர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து சைவர்களாகவோ அல்லது கௌமாரத்தை பின்பற்றுபவர்களாகவோ கிடையாது. ஆனா எல்லா புராணங்களிலும், சைவ புராணங்கள்ல, விஷ்ணு புராணங்கள்ல, சாக்த புராணங்கள்ல எல்லாத்திலையும் முருகன் வருகிறார். சுப்பிரமணியராக வருகிறார், ஸ்கந்தனாக வருகிறார், கார்த்திகேயனாக வருகிறார், சண்முகனாக வருகிறார். ரைட்டா? அவருடைய பெயர் நீங்க எந்த இலக்கணத்துல எந்த மொழியில படிக்கிறீங்களோ அந்த மொழியில அவருடைய பேர் இருக்கு. விஷ்ணுவுக்கு இவங்க வந்து சுப்பிரமணியருக்கு மட்டும் அப்படி சொல்லல. தமிழ் தேசியர்கள் சொல்றது வந்து அவங்க ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. திருமால் வேற, விஷ்ணு வேற. இல்ல அதான் நீங்கள் மாலை விஷ்ணுவாக்கினீர்கள், நீங்கள் கண்ணனை கிருஷ்ணராக்கினீர்கள், நீங்கள் கொற்றவையை துர்க்கையாக்கினீர்கள், நீங்க சேயோனை சுப்பிரமணியன் ஆக்கினீர்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த நோய் வந்து தீர்க்கவே முடியாத நோய். நீங்க ஏற்கனவே கோடு போட்டு பிரிஞ்சுட்டீங்க. ரைட்? அப்ப நான் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவேன்னா, சரி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நீங்க ஒரு லிஸ்ட் என்கிட்ட வந்து நான் வந்து தரோவா அந்த நேம் லிஸ்ட் நான் ஒன்று அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நானும் என்னுடைய நண்பர் ஒருவருமாக சேர்ந்து அனைத்து விதமான முருகனுடைய பெயர்களும் ஒன்றாக சேர்த்தால் தமிழ்நாட்டில் அதுதான் அதிகம். அதனால தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத ஏத்துக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அதை மாற்றி நான் என்ன சொல்லுவேன், தமிழர்களின் முதன்மை கடவுள் முருகன். அதுல மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு அதுல ஃபேக்ட் அதுதான் சொல்லுது, பெயர் வைக்கிறதுலேருந்து சொல்லுது. ஓகே, ஆனா வந்து செந்தில் ஆண்டவன், வேலவன் எல்லா பேரையும் நீங்க எங்கேயும் டேட்டா எடுத்து பன்னிருகை வடிவேலன் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவருடைய முழு பேர் இதுதான், பன்னிருகை வடிவேலன். ஸோ இதுல என்ன கேட்குறாங்கன்னா, சுப்பிரமணியன் தான் முருகன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதாவது வந்து எனக்கு திருமுருகாற்றுப்படை ஒரு ஆதாரம், எனக்கு இளங்கோவடிகள் ஒரு ஆதாரம், நக்கீரர் திருமுருகாற்றுப்படை சொல்லிட்டேன், பரிபாடல். சுகேசிவம் என்ன சொல்றாருன்னா, சுப்பிரமணியத்துல சுப்பிரமணிய அப்படின்ற அந்த இதை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுப்பிராமணிய பிராமணர்களுக்கான கடவுள். ஸோ பிராமணர்கள் முருகனை ஹைஜாக் பண்றதுக்காக இந்த மாதிரி செய்துக்கிறாங்கிறத அவர் ஏதோ ஒரு டீகோட் எல்லாம் பண்றாரு. அது சிலர் சொல்லியிருக்காங்க அப்படி. ஆனா ஒவ்வொரு பெயருக்கும் சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஓகே, நமக்கு இந்த காரணங்களுக்குள்ள இவர் சொல்ற காரணம் உண்மை இல்லை. ஓகே, அப்பனா வந்து பிராமணர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சுப்பிரமணியனை தான் வழிபட்டுட்டு இருக்கணும். ஆனா அவங்க வந்து விஷ்ணுவை வணங்குறாங்க, சிவனை வணங்குறாங்க, சக்தியை வணங்குறாங்க, பிரம்மத்தை வணங்குறாங்க. இது எதையுமே வணங்காம அவங்க வந்து இந்த என்டையர் ஸ்மார்த்த பிராமண அத்வைதிகளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வணங்குறது பிரம்மத்தை. அவங்க நிர்குண பிரம்மத்தை வணங்கி அதோடைய முக்தி அடைகிறது தான் அல்டிமேட் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ அது வந்து பிராமணர்கள் தங்களுக்கென்று ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டார்கள், அது இவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒன்று. இது வந்து இன்னும் பல பேர் இங்கே இதே இந்த தமிழ்நாட்டு இந்த குழுமம் தான். நீங்க பல பேர்கள் அவங்க வச்சிருப்பாங்க. சுப்பிரமணிய ஐயர்லாம் பார்ப்பீங்க,
முருகன்கிற பேரை அவங்க வச்சுக்க மாட்டாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நம்ம வந்து 4 மாற்று உதாரணங்கள் கொடுத்துட்டோம்னா, பட் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? சரி நீ சொல்லு அந்த எண்ணிக்கை. இதெல்லாம் நம்ம அனெக்டோட்ல பேசிட்டு இருக்கோம். ரைட்? அப்ப அடுத்து நீங்க கேட்கலாம். அனெக்டோட்னா அசம்ப்ஷன் மாதிரி சொல்றீங்க. அனெக்டோட்ஸ்னா நாங்க 2 பேரை எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 3 ஐயர், அவங்க எல்லாரும் பேரும் சுப்பிரமணியர். அதனால வந்து சுப்பிரமணிய ஐயர் எல்லாம் சுப்பிரமணியன் தான் பேர் வைப்பாங்க, முருகன் வைக்க மாட்டாங்கன்னா, நான் 2 முருகன் காமிச்சிட்டேன் அப்படின்னா அது 2 பேர் தானே. நீ மட்டும் காமிச்சது 3 பேர் தானே. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்ப கேரளால முருகன் பேர் வைக்கிறாங்களா? கேரளால முருகன் இருக்காங்க பை தி வே. ஆந்திரால இருப்பாங்களான்னா டவுட்ஃபுல். ஏன்னா இது வந்து தமிழ் வழக்க பெயராக மாறிடுச்சு. இப்ப அவங்க வேலவன்னு வைப்பாங்களான்னா அதுவும் இருக்காது. ஆனா கார்த்திகேயா நீங்க ஒண்ணுமே வேண்டாங்க. இந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ட்விட்டரை ஓபன் பண்ணி அதுல சர்ச் பண்ணி பாருங்க. எவ்வளவு வட இந்தியர்கள் கார்த்திகேயன் வச்சிருக்காங்கன்ட்டு. உடனே அடுத்த கணக்கு வருவாங்க. நம்பர் சொல்லு அப்படின்னு. இந்தியா சென்சஸை நான் எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு உன்னுடைய கேள்வி என்ன? அவர்கள் கார்த்திகேயன் பேர் வைப்பார்களானா நான் உனக்கு காமிச்சிட்டேன். அவர்கள் முருகன் பேர் வைப்பாங்களான்னு முடியாது. எப்படி? அவர்களுடைய வழக்கில் அந்த பேரே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு விஷ்ணுவுக்கு மால்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. பவளவண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க டெல்லியில யாராவது பவளவண்ணன் பேர் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த வார்த்தையே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது தமிழ் வார்த்தை, பவளம் வண்ணன் அப்படின்ட்டு. இது எப்படி வந்து அந்த பேர் இல்ல, ஆரா அமுதன் இன்னொரு பேர் சொல்றேன். இது விஷ்ணுவோடைய ஒரு பேர்ல ஒண்ணு. அதுவே ஒரு டிரான்ஸ்லேஷன். அவங்க அப்பர்யாப்தாமிருதன் அப்படின்னு அது அப்படி கூட வடநாட்டில் நான் பேர் பார்த்தது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பேரு. ரைட்? நீங்க அந்த பேர் அவன் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரைட்? முருகனுடைய பல திருநாமங்கள்ல ஒண்ணு அவங்க வச்சிருக்காங்களான்னு கேட்டா நான் உனக்கு 1000 ஐடியா கொடுத்துறேன். அது கிடையாது. வந்து என்ன சொல்றாங்க, விநாயகருக்கு வடக்குல வந்து 2 மனைவிகள், இங்க மனைவி இல்லை. இங்க முருகருக்கு 2 மனைவிகள், வடக்குல அப்படி இல்லை. சோ இவ்ளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இது என்ன கான்ஃப்ளிக்ட்? வேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட்? வட புராணங்கள்ல நீங்க வந்து புராணம் கதை அப்படிங்கிறது வேற, ஐக்கனோகிராஃபி அப்படிங்கிறது வேற. ஐக்கனோகிராஃபினா கடவுளை வழிபடுவதற்கான ஓர் அமைப்பு. இங்க 2 மனைவி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா சிற்பத்திலையும் அவர் 2 மனைவியரோடு காணப்படுகிறாரா? இல்ல. முருகனுடைய ஐக்கனோகிராஃபி பத்தி ரொம்ப விரிவாக ஆகம நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து தான் இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆகம நூல் நீங்க வந்து முண்டாசு வச்சு ஒரு படம் வரைஞ்சிருக்காருல்ல, சீமான் வரைஞ்சிருக்காருல்ல, அந்த மாதிரியா இருக்காரு? ஏதாவது ஒரு கோவில் அந்த மாதிரி இருக்காரா? இல்ல. நீங்களே ஒரு கோவில் கட்டிக்கிட்டா தான் உண்டு. ரைட்? அதனால அதுல ரொம்ப தெளிவான சில வடிவங்கள் இருக்கு. அதுல முருகனை ஒரு பிரம்மச்சாரியாக, அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா புராணத்தின்படி அவர் போர் புரியும் பொழுது அவர் பிரம்மச்சாரி. அப்பதானே அவர் வந்து தாரகாசுரனை, சூரபத்மனை எல்லாம் வந்து அவர் வதம் செய்கிறார். அவர் பிறப்பின் நோக்கமே அதுதான். இது வந்து சிவனால தோற்கடிக்க முடியாதவர்களாக அவங்க இருக்கும் பொழுது சிவனுடைய பிள்ளையால தான் முடியும் அப்படிங்கறதுனால அவரை போய் கேட்கிறாங்க. அவர் வந்து அப்பதான் சதி இறந்து போயிடுறாங்க அந்த தக்ஷ யாகத்துல. அதன் காரணமாக அவர் வந்து நான் இனிமே எனக்கு பிள்ளையெல்லாம் கிடையாது, எனக்கு மனமே கிடையாது அப்படின்னு அவர் தவம் பண்ணும் பொழுது பார்வதி வந்து அந்த தவத்தை கலைத்து அதுல மன்மதன் எரிக்கப்பட்டு இத்தனையும் நடந்து கார்த்திகேயனுடைய பிறப்பு ஏற்படுகிறது. அப்ப அவர் சண்டைக்கு போறார், கொல்றார். அதுதான் எல்லா இடங்கள்லையும் காணப்படக்கூடிய காட்சி. அப்ப அவர் எங்க அவருடைய மனைவி? அதே வடநாட்டவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஐக்கனோகிராபிக்கலி அவர் யார் சொன்னா மனைவி கிடையாதுன்னு? ஐக்கனோகிராபிக்கலி கிடையாது. நாங்க வழிபடக்கூடிய முருகன், நாங்க வழிபடக்கூடிய சுப்பிரமணியன் தனியாக நிற்பவர். ஏன்னா அதுக்கு சில்ப சாஸ்திர இலக்கணத்துல அவர் எப்படி காணப்படணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அவர் தேவயானையோடு மனம் புரிந்தார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வருது. வள்ளி இருக்கிறாளா வடநாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இல்லை. வட புராணங்கள் அந்த ரிசென்ஷன் சொல்லுவோம், அது ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், அல்லது ஸ்காந்தம் எண்ணக்கூடிய ஸ்காந்த புராணமாக இருக்கட்டும், இவையெல்லாம் வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும் ஓலைச்சுவடியில சில கதைகள் குறைவாகவும் சில கதைகள் அதிகமாகவும் இருக்கின்றன. தெற்குல கிடைக்கக்கூடிய ராமாயணத்துல ராமருடைய முழு ஜாதகமே இருக்கு. வடக்கு ரிசென்ஷன்ல அது கிடையாது ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல. அப்ப அது எங்கிருந்து வந்தது? ஒவ்வொரு இடத்துல வழக்கத்துல பல்வேறு செய்யுள்கள் அதுல சேர்ந்து வருது. அப்படி
தெற்கில் கிடைக்கக்கூடிய ஸ்காந்த புராணத்துல வள்ளியுடைய பிறப்பு, திருமணம் எல்லாம் வருது. இவங்க அதுலயும் வந்து வள்ளி எங்களுக்கு தனியா கிடைச்சா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளியை பத்தி நீங்க முதல்ல எங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னு நம்ம தமிழ் தேசியர்கள்ட்ட கேட்போம். அவர் ரொம்ப இகாலிட்டேரியன், அவரு சாதாரணமா போய் ஒரு வேடர் குல பெண்ணான வள்ளியை மனம் புரிந்து கொண்டார்னு வாட் இஸ் யுவர் சோர்ஸ் கேளுங்க அவங்கள்ட்ட. கந்தபுராணம் தான் சோர்ஸ் இவங்களுக்கு. கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் எங்கேருந்து இதுக்கெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சவுத்துல சூரபத்மன் அப்படிங்கிறவனை ரொம்ப டெவலப் பண்ணி ஒரு பாட்டு இருக்கும். வட இந்திய அதே ரிசென்ஷன்ஸ் காந்தத்துல அது தாரகாசுரனை கொல்றதுதான் முக்கியமானது. சூரபத்ம வதமே வந்து பயங்கரமா அதுல கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு இங்க வந்து சூரபத்மன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதே வந்து இங்க காட்சிப்படுத்தப்படுகிறது முருகன் கோவில்கள் எல்லாம். சூரசம்ஹாரமே கிடையாது அந்த பக்கம் வடக்கு பக்கம் போனீங்கன்னா. அப்ப இந்த வித்தியாசங்கள்ங்கிறது அந்த சோர்ஸ் உங்களுக்கு எங்கன்னு காமிங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இஸ் ஸ்டில் சான்ஸ்கிரிட் ஒன்லி. அதற்கு வெகு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது வந்து தமிழாக்கப்படுகிறது. அதை தமிழாக்கினவரே சொல்லிட்டாரு நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு. இந்த டிஸ்டார்ஷன்ஸ் எந்த நூற்றாண்டுல இருந்து இல்ல எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது டிஸ்டார்ஷன் நீங்க எடுக்கக்கூடாது. டிஸ்டார்ஷன்ங்கிறது தமிழ் தேசியர்கள் பண்றதுதான். அதான் சொல்றேன். இந்த 20ஆம் நூற்றாண்டு தான். அதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டிங்கை உங்களை காமிக்க சொல்லுங்க. 1901க்கு முன்னால ஒரு இடத்துல இது வந்து இப்ப இவங்க விடுற கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கதையை காமிக்க சொல்லுங்க. இது ஓபன் சேலஞ்ச். அப்சல்யூட்லி ரைட். எந்த கட்டத்தில் நடக்குதுன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க வர ஆரம்பிக்குது. ஓகே, அதுல வந்து பல கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுலேருந்து உருவாகக்கூடிய ஒரு பிராமண எதிர்ப்பு, மறைமலை அடிகள் அப்படின்னு ஒருத்தர் வர்றது, சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுல வந்து அது தமிழர் மெய்யியலாக அதை மாற்றி பார்ப்பது, அந்த சமயத்தில் எழுதக்கூடிய பலர். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை காமிக்க சொல்லுங்க. ஒரு அருளாளர்கிட்டேருந்து, ஒரு முருக பக்தர்கிட்டேருந்து, எந்த நூற்றாண்டுக்கு வேணாலும் அதுக்கு முன்னாடி போங்க. 20ஆம் நூற்றாண்டில் மட்டும்தான் இந்த புரட்டு வேலை ஆரம்பித்தது. அப்புறம் எப்படி வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்க முருக பக்தியும் இந்த முருக வழிபாடும் அளவு கடந்து அதுவுமே அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. நீங்க வந்து எல்லா கோவில்களையும் நீங்க ஒரு சென்சஸ் எடுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர முருகன் வழிபாடுங்கிறது எப்படி நடந்தது அப்படின்னா, முருகனுக்கு கட்டாயமாக கோவில்கள் இருந்தன. எகெயின் ஓப்பன் சேலஞ்சுங்க. 1901க்கு முன்னால தமிழகத்தில் இருந்த கோவில்கள், அதுல யார் யாருடைய எண்ணிக்கை, நீங்க எந்த காலகட்டத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். சோழர்கள் எடுத்துங்க. குமரன் கோஷ்ட தெய்வமாக மட்டும்தான் இருந்தார். பெரும்பாலும் தனி கோவில்களாக ஒட்டுமொத்த சோழர் கோவில்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு கோவில் தான் நமக்கு கிடைக்குது. அந்த 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிச்சு சோழர் காலம், விஜயாலயனிலிருந்து வரக்கூடிய சோழர் காலத்துல உங்களுக்கு அந்த சோழ சாம்ராஜ்யம் முடியக்கூடிய 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. வேற கோவில் நீங்க வந்து இவர் SR பாலசுப்ரமணியன் சோழர் கோவில்கள் அப்படின்னு ஒரு ஃபுல் லிஸ்ட் கொடுக்குறாரு. மாவட்டமா போய் அவர் வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டா சோழர் கோவில்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. சென்னை எடுத்துங்க, நீங்க இந்த கோயிலேருந்து அந்த கோடி போயிட்டு வாங்க. நீங்க வடபழனி முருகன் கோவில்லேருந்து குன்றத்தூர்லேருந்து நீங்க வரிசையா ஒரு லிஸ்ட் எடுங்க. எவ்வளவு முருகன் கோவில்கள் இங்கே இருக்கின்றன, எந்த காலகட்டத்தில் அவை கட்டப்பட்டன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. பல்லவர்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முருகன் கோவில் கூட தனியாக கட்டியதாக ஒரு ஆத்தன்டிகேட்டட் இது கிடையாது. என்னுடைய இன்னும் ஒரு சிலருடைய கெஸ் என்னன்னா, பஞ்ச பாண்டவ ரதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 5ல் அர்ஜுனன் ரதம் முருகனுக்கானதாக இருக்க வேண்டும். திரௌபதி ரதம் கொற்றவைக்கானது, துர்கைக்கானது. பீமரதம் விஷ்ணுவுக்கானது. தர்மராஜ ரதம் சிவனுக்கானது. அர்ஜுன ரதம் மோஸ்ட் லைக்லி முருகனுக்கானது. ஏன்னா அதுல முருகனுக்கு ஒரு ஒரு சிறப்பான இடம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த 5வது ரதம் சகதேவ ரதம் என்று சொல்லக்கூடியது விநாயகருக்கானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து சோழர் காலத்துல
பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக ஆரம்பிச்சது. அந்த பரிவார தேவதைகள், அதாவது மெயின் சாங்டம் வந்து சிவனுக்காக இருக்கும். கோஷ்டத்திலையும் இருப்பாரு, தனியாக தெய்வங்களுக்கு சற்றே லெவல் குறைந்த தெய்வம் அப்படிதான். அதுல வந்து நீங்க சூரியன், சந்திரன், சப்த மாதர்கள், அதுல விநாயகர், முருகன், அவர்களுக்கு சந்நிதிகள் வந்தன. அது மெயின் கிடையாது. ஆனாலும் சோழர் காலத்துல தனித்த முருகன் கோவில் இருந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை அடிச்சு சொல்றேன். யார் வேணாலும் நீங்க நீங்க அறிஞர்கள்ட்ட கேளுங்க. தினம் தினம் கோவில்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் என்ன ஆராய்ச்சியாளர்னு சொல்ல விரும்பல. எத்தனை முருகன் கோவில்கள் ஒட்டுமொத்தமாக கல்லால் கட்டப்பட்ட கோவில்கள், அதுதான் எக்ஸ்டாண்ட், மீதியெல்லாம் போயிருச்சு, இருந்தன. ஸோ நான் திரும்ப சொல்றேன், கோஷ்டத்தில், சிவன் கோவில் கோஷ்டத்தில் முருகனை பார்க்கலாம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்பவுண்டுக்குள்ள மல்டிபிள் டெம்பிள்ஸ் இருக்கும் பொழுது நடுவில் சிவனும் சுற்று பருவார தேவதைகளாக விநாயகரும் முருகனும் இருப்பதை பார்க்கலாம். தனித்த முருகன் கோவில்கள் 100ல் 5% கூட இல்லாத ஒரு நிலைதான் தமிழகத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இருந்தது. நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெரும்பாலான கோவில்கள் அதற்கு பிறகு உருவானவை தான். பழமையான கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அறுபடை வீடுகளை சொல்லிடுவீங்க, ரைட்? அறுபடை வீடுகளை சொல்றீங்க. நம்ம எடுத்துப்போம், திருத்தணி எடுத்துப்போம். திருத்தணியில முதன்மையான கோவில் சோழர் காலத்து ஏர்லியஸ்ட் டெம்பிள் எது? வீரட்டானேஸ்வர் கோவில்னு ஒரு சிவன் கோவில், பல்லவன் காலத்தில் எழுப்பப்பட்ட கோவில். இன்னைக்கு நீங்க திருத்தணி முருகன் கோவில் சொல்றது வெகு பிற்காலத்தில் ஏற்ற. அதுக்காக நான் 19 கொண்டு வரல, 20 கொண்டு வரல. அதுக்கு முன்னமே எழுப்பப்பட்ட ஒரு கோவில் தான். திருச்செந்தூர் கோவில் பழைய கோவில். வேற எந்த கோவில் நீங்க வேணாலும் எடுத்துங்க. பழனி நிச்சயமா அது பழைய கோவில். பழமுதிர்ச்சோலை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்டா சொல்றோம். கிவ் மீ தி லிஸ்ட். அந்த லிஸ்ட் போட்டு கொடுங்க. நீங்க இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல. திரும்ப சோழர் காலத்துல கட்டாயமாக ஒரு கோவிலாவது என்னால் அட்டஸ்ட் பண்ணி சொல்ல முடியும் இருக்கு அப்படின்ட்டு. வேறு எங்கு போனாலும் முருகன் இருந்தார் கோவில் சுற்றி. இதே தான் வடநாட்டிலையும் இருந்தது. நான் தான் சொல்றேனே, விஷ்ணு கோவில்ல சுற்றுச்சுவர்ல முருகன், வேறு பேர்ல கார்த்திகேயனோ இல்ல ஸ்கந்தாவோ ஏதோ ஒரு அவர் எனக்கு முருகன் தாங்க. நீங்க தான் வந்து பேரை மாத்துறீங்க. எனக்கு வந்து அவர் முருகனே, அவர்தான் முருகன், அவர்தான் கார்த்திகேயன், அவர்தான் சுப்பிரமணியன், அவர்தான் வேலன். இன்னும் சொல்ல போனா ஏர்லி ஐக்கனோகிராஃபில ஒன்று குழந்தை முருகனாக சோமாஸ்கந்தர் வடிவத்தில் பார்க்குறீங்க. அதற்கு பிறகு இங்க 6 தலைகளோடு முருகன் சிற்பம் வடிக்கப்பட்டது இங்கே தமிழகத்திலே நல்ல பிற்காலத்தில் தான். அதாவது சோழர்களுடைய இறுதி காலத்துல, விஜயநகர காலத்துல. இது எல்லா இடத்துலையும் அவர் சன்ன வீரம் அணிந்து கொண்டு, போர்க்கோளம் சன்ன வீரம் அணிந்து கொண்டு, அப்ப வந்து பக்கத்துல வள்ளி தேவயானை எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவர் போர்க்கோளம் பூண்டு ஒரு கையில் வஜ்ராயுதத்தையும் ஒரு கையில் சக்தி ஆயுதத்தையும் வைத்திருப்பார். சேவல் இருக்காது, மயில் இருக்காது. அதெல்லாம் பிற்காலத்துல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐக்கனோகிராஃபில. ஆனா ஒடிசா போங்க, 6-7ஆம் நூற்றாண்டில் இருந்து அவர்களுடைய முருகன் கையில் சேவல், மயில், வேல் வைத்திருப்பார். இங்க வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பின்னாடி வரணும். வேல் வைத்திருக்கிறவன் வேலவன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த வேலவன் ஒடிசால இருக்கான். இந்த மாதிரி அனைத்து மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக முருகன் வந்து வழிபடப்பட்டு தான் இருந்திருக்காரு. கம்ப்ளீட்டா எல்லா துர்க்கை சிற்பங்கள்லையும் மேற்கு வங்கத்துக்கு போயிட்டீங்கன்னா, பாலர் சேனா காலத்துல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் விநாயகரும் முருகனும் இருப்பாங்க. ஆனா அளவுல சிறியதாக இருப்பாங்க. காளின்னு அவங்க சொல்லக்கூடியது துர்க்கை தான். இந்த துர்க்கைக்கு 2 பக்கமும். ஸோ இது வந்து நாமாவே ஒரு கதையை விட்டுட்டு கம்ப்ளீட்லி வேலிடேட்டே பண்ணாத கிளைம்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சரமா முழமா நம்ம தமிழ் தேசியவாதிகள் பூ விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நம்பரை எண்ணி நீங்க சொல்லுங்க. மொத்தம் இந்த பல்லவ மன்னர்களிலிருந்து ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடி என்ன ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட எஞ்சி ஒன்றுமே கிடைக்கல. இங்கே மகாபலிபுரத்தில் ஒரு செங்கல் கோவில் ஒன்று சுனாமியில் எழும்பியதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடிலேருந்து அந்த இடத்துல இருக்குது, யாரும் கண்டுக்கல. அது ஒரு முருகன் கோவில், பழைய முருகன் கோவில் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து சங்க காலத்து கோவில், ஏன்னா அது செங்கற்களால் ஆனது, அங்கே ஒரு வேல் மாதிரி ஒன்று இருக்கிறது
அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட நான் எடுத்துக்கிறேன், சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு. அது டவுட்ஃபுல், பட் அதை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. நீங்க கவுண்ட் கொடுங்க எனக்கு. சிவனுக்கு இருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையில ஒன்லி ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அந்த கோவிலோட கட்டப்பட்ட காலம் லிஸ்ட் போடுங்க. ஓல்டஸ்ட் முருகன் கோவில் அப்படின்னு எனக்கு ஒரு 20 கோவில் எனக்கு லிஸ்ட் கொடுங்க. அதே காலகட்டத்தில் எத்தனை சிவனுக்கான கோவிலும் எத்தனை விஷ்ணுவுக்கான கோவில்களும், விஷ்ணுவுக்கே சிவனோட குறைச்சுதான் தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த லிஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கதைகளும் அவ்வளவு தூரம் இவங்க வந்து முருகனுடைய பக்தர்கள்னா இவங்க அந்த காலகட்டத்திலேயே இவங்க உருவாக்கி இருக்கணும். அப்போ இந்த நரேட்டிவ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன நினைக்கிறீங்க? 2 அஜெண்டாவை பார்க்குறேன். ஒன்று வந்து தமிழர்களை பிற இந்தியர்களிடேருந்து ஒட்டுமொத்தமாக பிரிக்கிறது. நான் வேற, நீ வேற, என் கடவுள் வேற, உன் கடவுள் வேற, என்னுடைய மெய்யியல் வேற, உன்னுடைய மெய்யியல் வேற, என்னுடைய பிலாசபி வேற, என்னுடைய தரிசனம் வேற, என்னுடையது எல்லாமே வேற. என் மொழி வந்து சமஸ்கிருதத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தனியாக தோன்றியது. என்னை சுற்றி இருக்கிறவனை முதல்ல திராவிடன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் அவன் மொழி எல்லாம் கண்டாமினேட் ஆயிடுச்சு. இதே வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க, கண்டாமினேட்டட் லாங்குவேஜ். ஏன்னா அதில் சமஸ்கிருதத்தோட தாக்கம் உள்ள வந்துருச்சு. எங்க மொழியிலேயே அது கொஞ்சம் வந்துருச்சு, அதை நாங்கள் விளக்கணும்னு பார்க்குறோம். ஸோ நான் வேற, நீ வேற, என்னுடைய ஆரிஜின் வேற, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்கே வந்து வெளியிலிருந்து நிறைய பேர் ஊடுருவி இருக்கீங்க. அதுல பார்ப்பனன் முதல்ல, இன்னும் பலர், தெலுங்கன் அடுத்து. என்ன இதுதான் வந்து தமிழ் தேசியர்களுடைய இது. அதுக்கு வந்து அவங்க அப்படியே ஸ்கொயரா இதை காரணம் காட்டிடுவாங்க. இந்த விஜயநகர ரூல அப்பொழுது கட்டப்பட்ட கோவில்களில் வந்து முருகன் கோவில் இல்லைன்னா அது உண்மை இல்லை. தஞ்சை பெரிய கோவிலில் முருகன் சன்னதியை எழுப்பினது விஜயநகர காலகட்டத்தில் தான். பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கு இல்லையா, அது விஜயநகர காலகட்டத்தில் தான். அவங்க அப்படியெல்லாம் வந்து மனசுல இதை கொடுக்கணும் அதுக்கு கொடுக்க வேண்டாம்னு அவர்கள் வைணவ பக்தர்களாக இருந்தார்கள் நிறைய பேர். சிவன் கோவிலுக்கு குறைவில்லாமல் செஞ்சிருக்காங்க. அது மதுரை கோவிலேருந்து ஆரம்பிச்சு, திருவண்ணாமலை கோவிலேருந்து ஆரம்பிச்சு, போகிற திசையெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கெட்டதாக பேசணுங்கிறத முன்கூட்டியே முடிவெடுத்து கொண்ட தமிழ் தேசியர்கள் தெலுங்கர்களை அசிங்கமாக பேசுவது, வட இந்தியர்களை அசிங்கமாக பேசுவது, பார்ப்பனர்களை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு டியூவல் ஒப்பீனியன். ஏன்னா அது வந்து திராவிட இயக்கத்தவர்கள் கம்ப்ளீட்டா அது வேற மாதிரி போயிட்டாங்க, இவங்க அதை வேற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. திராவிட இயக்கத்தவர்களுக்கு தெலுங்கர்கள் பிரச்சனை இல்லை, வடவர்கள் பிரச்சனை. ஏன்னா எகேன் அவங்களுடைய காம்பினேஷனுக்குள்ள அவங்க உட்கார்ந்துருக்காங்கிறது. ஸோ இதுதான் ஒரே நோக்கம். இதை வந்து அவங்க முருகன் மூலமாக அதை தீர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. பட் நான் கேட்ட அந்த 2 கேள்விக்கும் அவங்களுக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால ஏதாவது ஒரு நூல் ஒன்று இந்த முருகன் முப்பாட்டன் அவர் வந்து இது வழியா நம்ம குமரிக்கண்டம் வழியா நடந்து இங்கே வந்துட்டாரு, கடல் கொண்ட போது அவர் வந்து எங்களுடைய தானை தலைவர், அவர் பின்னாடி நாங்கள்லாம் நிறைய பேர் வந்தோம், எச்சம் சொச்சம் அதுதான் வந்து குறிஞ்சி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நூல் காமிக்கிட்டோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் நீங்க வேணும்னா இன்னும் கூட நான் சொல்றேன், உங்க பிரச்சனை வந்து தெலுங்கன் அப்படின்னா நீங்க அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி எடுத்துங்க. பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், அத காலகட்டத்துக்கு கோட்டா வச்சுப்போம். ஆதியிலிருந்து பாண்டியர்கள் வரை எத்தனை பழம் தமிழ் கோவில்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. எல்லாமே வைதுவே அதெல்லாம் தொலைஞ்சு போயிருச்சுன்னா கதை விட முடியாது. குகை கோவில்களில் ஆரம்பித்து இன்று வரை இருக்கின்றன. அதை எனக்கு கவுண்ட் கொடுங்க. அதுல எத்தனை சிவன் கோயில், எத்தனை விஷ்ணுவுக்கு, எத்தனை முருகனுக்கு? ஆக்சுவலி நிறைய கான்ட்ரோவர்ஷியலா நிறைய கிளைம்ஸ் வச்சிருக்கீங்க. கான்ட்ரோவர்சியே இல்லப்பா, நான் சொல்றதுல கான்ட்ரோவர்சியே இல்லை. என்னை தூக்கி போட்டுருங்க. ஐ எம் இரலவெண்ட். நான் வந்து தமிழ் அறிஞர்னு நான் என்ன சொல்ல முடியாது, நான் வரலாற்று அறிஞர்னு சொல்ல முடியாது, கல்வெட்டியல் அறிஞர்னு சொல்ல முடியாது. ஸோ எதுலையுமே சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதையே வந்து ஒரு ரீல்ஸ் ஆக்கிடுவாங்க, இவர் ஒன்றுமே தெரியாது அப்புறம் இவர் எப்படி வந்து பேசுகிறாருன்னு. நான் சொல்வது இந்த இடத்துல நான் இந்த கேட்ட இந்த queries எல்லாம் வச்சுங்க, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து கேளுங்க. அந்தந்த துறையில் பெரிய வல்லவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ் தேசியவாதிகளையே வச்சே அவங்களையும் கேளுங்க தனியாக. அப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனால் விட்டுடுறேன். நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. அவங்க வெறும் கிளைம் தான். ஹிஸ்டாரியோகிராஃபி, முதல்ல வரலாறு எப்படி உருவாகி வந்திருக்கிறது அப்படின்னு. இதில் ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்க பண்ண புராணமே புருடா, எங்களையும் புருடா பண்ண விடுறா. அது ரொம்ப சாமிங்காக இருக்குது ஆக்சுவலாக கேட்குறதுக்கு. ரைட்டுப்பா,
அதாவது நீ என்ன சொல்றேன்னா, ஓம் புருடாவா எம் புருடாவா, எந்த புருடா பெரிய புருடா அப்படின்னு நீ சொல்ல விரும்புற. அதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. நான் வந்து முருகனுக்கு 6 தலை இருந்ததா, 6 குழந்தைகளாக அவங்க பூல இருக்கும் பொழுது 6 தாதியர்கள் அப்படியே வந்து அள்ளி அணைச்சு ஆச்சா, அப்படிங்கிறத நிறுவறதுக்கோ, அது உண்மைங்கிறதுக்கோ நான் வரல. இந்து புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே இன்றைய அறிவுக்கு ஒவ்வாத எக்ஸாஜரேட்டட் விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனா, நான் அத வந்து என் கண் முன்னாடி நடந்தது அப்படின்னு நான் நிறுவவே இல்ல. அவையெல்லாம் நம்பிக்கைகள், கதைகள், அ குறியீடுகள் அப்படின்னு அத எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. ஆனால், இந்த காம்பெண்டியம் ஆஃப் வொர்க்ஸ் இருந்தன. 2000 ஆண்டுகளாக, 1500 ஆண்டுகளாக, 1500 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக இருந்தன. அதுதான் வரலாறு. நேத்திக்கு நான் உட்கார்ந்து என் வீட்ல உட்கார்ந்து நான் அத உருவாக்கல. ஆனா இந்த டிபேட்குள்ள திராவிடியன்ஸ் பெரும்பாலும் வராததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து நீங்க ஹார்ட்கோர் டிகே எடுத்துக்கிட்டா, அவன் வந்து இதெல்லாம் என்னடா கதை அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா இந்த முப்பாட்டனும் எனக்கு வேண்டாம். கடவுளும் வேணாம். கடவுளும் எனக்கு வேண்டாம். அது அது வந்து ஒரு சென்சிபிள் வியூ. ஃபார் அ சேஞ்ச் நானே வந்து திராவிட கழகத்த சென்சிபிள் வியூன்னு சொல்ல வேண்டிய ஒரு பழிக்கு ஆளாகிட்டேன். பரவால்ல. அது உண்மை அதுதான். ஓகே. இந்த முப்பாட்டன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே சிரிப்பா இருக்கும். சும்மா ஒரு விவசாயியோட தலப்பாகை மாதிரி ஒன்ன தூக்கி கட்டி விட்டுட்டு, இவர் தான் வந்து எங்களுடைய முப்பாட்டன். அவர நாங்க மூத்தோரை வழிபடுதல்ங்கிற மாதிரி நாங்க அவர வழிபடுறோம். அப்படின்னு சீமான் சொல்றது வந்து அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியாது. அந்த தமிழ் தேசியவாதிகள் சொல்றத ஏத்துக்கவே முடியாது அவங்களால. ஓகே. அவங்க வந்து எல்லாமே கதை தான். அப்ப பெரியாரா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? போடா வெங்காயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னடா ஒளர்ற வெங்காயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரைட்? சோ அவங்க இந்த டிபேட்டுக்குள்ள வராதது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அவங்க வந்து இருந்தாலும் அவங்க பின்னாடி இருந்தா ஈவன் இப்ப மறைமலை அடிகள்லாம் வந்து பெரியாரோட இணைந்து பணியாற்றிருக்காரு. ஆனா மறைமலை அடிகளால ஒரு கட்டத்துல தாங்க முடியல. சாமி இல்லன்னு சொல்லும் பொழுது. ஏன்னா அவர பொறுத்தவரைக்கும் சிவன் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அப்ப அதனால வந்து இந்த சைவ சித்தாந்தத்தை இந்த இந்திய மண்ணிலிருந்து, இந்திய பாரம்பரியத்திலிருந்து பிரித்தெடுத்து தமிழர் பாரம்பரியமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ரோல வகித்தவர் மறைமலை. அப்ப அவருக்கே வந்து பெரியாரியர்களோட சேர்ந்து அத பிராமணர்கள திட்டும்போது பெரியார் வேணும். அவங்க சேர்த்து வச்சு சிவனுக்கு அர்ச்சனை கொடுக்கும் பொழுது அதை இவர் எதிர்க்கணும். அவங்க ரொம்ப கான்ஃப்ளிக்டட். இன்னைக்கு வந்து சைவ சித்தாந்திகள் பலரும் இந்த மாதிரி ஒரு டியூவல் இதுல தான் இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் நம்ம வந்து பெரியாரோடு இணைந்து, பெரியாரியர்களோடு இணைந்து செயல்படணும். ஏன்னா நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறவன திட்டும் பொழுது, மற்ற நேரத்துல அவன் நம்மளையே திட்டும் பொழுது, நம்ம கோவிலுக்கு வாசல்ல, சிவன் கோவிலுக்கு வாசல்ல கடவுளை நம்புபவன் முட்டாள் அப்படின்னு அவன் ஒரு கல்ல தூக்கி வைக்கும் பொழுது, நம்ம அவன வந்து எப்படி கடப்பாரிய முழுங்கிட்டு தான் அவன திட்ட வேண்டியதா இருக்கு மனசுக்குள்ள. ஏன்னா அவன் தேவையும் படுறான் அப்படின்ட்டு. சைவ சித்தாந்திகள் யோசிக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் போய் பெரியாரியர்களோட சேர்றது நமக்கு நல்லதா அப்படின்ட்டு. ரொம்ப விரிவாக உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.